பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். சந்தோஷமா இருங்க. வாழ்க்கையில் பிரச்சனை, நெருக்கங்கள் வரத்தான் செய்யும். அதெல்லாம் தாண்டி போக ஆண்டவர் உதவி செய்வார். அதுக்கு தான் அவர் கூட இருக்கிறார். நான் ரொம்ப எளிமைங்க, ரொம்ப கஷ்டப்பட்டு போனேன், என் வாழ்க்கையை இப்படி ஆகிவிட்டது, யார் என் மேலே நினைவா இருக்கிறா, யார் என் மேல் அன்பு காட்டான்னு சோர்ந்து போயிருக்கிறீங்களா? ஆண்டவருடைய வசனம் என்ன சொல்ல தெரியுமா? 40ஆம் சங்கீதம் 17ஆம் வசனத்தில் ஒரு மனிதன் இப்படி தான் கதறுகிறான். நான் சிறுமையும் எளிமையுமானவன், கர்த்தரோ என் மேல் நினைவாயிருக்கிறார். உலகத்தின் பார்வையில் சிறுமைப்பட்டவன், ரொம்ப எளியவன், ரொம்ப பாதிக்கப்பட்டவன். ஆனால் கர்த்தர் என் மேல் நினைவாயிருக்கிறார். எவ்வளோ பெரிய சந்தோஷம் இல்லை? வானத்தின் பூமி உண்டாக்கின ஆண்டவர் உங்கள் மேலே நினைவாக இருக்கிறாராம். என்னுடைய மகன், என்னுடைய மகள், என்னுடைய பிள்ளை, என் இரத்தத்தினால் கழுவப்பட்ட என்னுடைய மகன் மகள் என்று உங்கள் மேலே அவர் நினைவாக இருக்கிறாராம். உலகம் என்ன வேணாலும் சொல்லட்டும், சூழ்நிலை எப்படி வேணாலும் இருக்கட்டும், ஒருவேளை நெருக்கங்கள், பண கஷ்டங்கள், அது மாதிரி உபத்திரவங்களுக்கு மத்தியில் நீங்கள் சென்றாலும் கூட ஆண்டவர் உங்கள் மேலே நினைவாக இருக்கிறதுனால வெட்கப்பட விட மாட்டார், கைவிட மாட்டார். உங்களுக்கு அற்புதம் செய்வார், உங்களை மகிழ பண்ணுவார். அதனால சொல்லுங்க, ஆண்டவரே, நான் சிறுமையும் எளிமையுமானவனாக இருந்தாலும் என் மேலே நீங்கள் நினைவா இருக்கிறீங்களப்பா, உனக்கு ஸ்தோத்திரம்னு சொல்லுங்க. ஒரு சந்தோஷம் உள்ளத்தில் வந்துடும். சொல்றீங்களா? தகப்பனே, நான் சிறுமையும் எளிமையுமானவன், சிறுமையும் எளிமையுமானவள், எல்லாராலும் நான் மறக்கப்பட்டாலும் நீங்க என் மேல நினைவா இருக்கிறீங்களப்பா. அந்த அன்புக்காக உமக்கு ஸ்தோத்திரம். என் மேல எப்போதும் நினைவாயிருந்து என்னை தாங்கி நடத்துகிற இயேசு ராஜாவிற்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் என்று உம்மை துதிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் ஸ்தோத்திர பலிகளை ஏறெடுக்கிறேன் பிதாவே. ஆமேன், ஆமேன்.